நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதெஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்ல வாழ்த்துக்கள். திருமகளின் திருநாமங்கள் 1000 என்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் 299வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். சென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுது வேதங்களுக்கே துர்நாற்றம் வந்தன என்று சொன்னோம். வேதங்களுக்கு துர்நாற்றம் என்றால் என்ன? வேதம் என்பது சவுண்டு, ஒலி வடிவமானது. அதில் போய் எப்படிங்க பேட் ஓடர், கெட்ட வாசனை வரும் அப்படின்னு ஒரு பகுத்தறிவுவாதி கேட்கிறார். அவருக்கு விளக்குவதற்காக எப்படி சொல்லலாம் என்று யோசித்த பொழுது எனக்கு ஒரு வரலாறு ஞாபகம் வந்தது. வேதத்திற்கு அருவருக்கத்தக்க பொருளை நாம் சொல்லத் தொடங்கும் பொழுது வேதமே கூசி குறுகி தான் நாறுவது போல ஃபீல் பண்ணுமா? அப்படியா? அருவருக்கத்தக்க பொருளாக என்ன? அதாவது வேதத்தில் ஒரு அழகான வர்ணனை வருகிறது. இந்த வானத்திலே உள்ள சூரிய மண்டலம் இருக்கிறது அல்லவா? அந்த சூரிய மண்டலத்திலே ஒரு அழகான ஆண்மகன் இருக்கிறான். அவன் திருவடியிலிருந்து திருமுடி, காலிலிருந்து தலைவரை எல்லாமே பொன் போல கவர்ச்சிகரமானது. அவனுடைய மீசை கூட, அவனுடைய தாடி கூட, அவனுடைய கேசங்கள் கூட, அவனுடைய நகங்கள் கூட எல்லாமே பொன் போல கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஆணழகன் பெருமான், அவனுக்கு கண்கள் இரண்டும் கப்பியாச புண்டரீகங்களாக இருக்கின்றன. ஏதோ புரியும்படியாக சொல்கிறேன்னு நினச்சேன். திடீர்னு கப்பியாச புண்டரீகம்னு ஒரு தொடர் போட்டே புரியலையே என்று சிலர் முணுமுணுக்கலாம். காரணமாகத்தான் அந்த தொடரை அப்படியே முதல்ல சொன்னேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு இல்லை. புண்டரீகம் என்றால் தாமரை, கப்பியாச புண்டரீகம் என்றால் என்ன? புண்டரீகம் போன்ற கண்கள், தாமரை போன்ற கண்கள். அந்த கண்களுக்கு புண்டரீகம் என்பதற்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறது உபனிஷத்து, கப்பியாசம். அதென்ன கப்பியாசம்? யாதவ பிரகாசர் என்று ஒருவர் இருந்தார். ரொம்ப படித்த மேதாவி. சமஸ்கிருதத்துக்கே டிக்ஷனரி எழுதியிருக்காருன்னா பார்த்துக்குங்க. அவர் திருப்புட்குழியில் காஞ்சியினுடைய பக்கத்தில் உள்ள ஒரு திவ்ய தேசத்தில் இருந்தார். அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகமே நடத்தி வந்தார். நிறைய பேர் அவர்கிட்ட படித்தாங்க. அந்த காலத்தில் நான் சொல்லுது கிபி 1017 1037 வச்சுங்களேன், அந்த சந்தர்ப்பம். அப்போது ராமானுஜர் இளம்பிள்ளையான ராமானுஜரை இவர்தான் நல்ல வாத்தியார் என்று அவருடைய பல்கலைக்கழகத்திலே சேர்த்து விட்டார்கள். ராமானுஜர் ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிறவர். இதனால் யாதவ பிரகாசருக்கு ராமானுஜர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்தது, நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட உள்ள பிரீத்தி. அந்த சமயத்தில் ஒரு நாள் ராமானுஜர் இல்லாத பொழுது இந்த வேத பகுதிக்கு அவர் விளக்கம் சொன்னார். மறுநாள் ராமானுஜர் வந்தவாறே, நேற்றுக்கு கிளாஸுக்கு வரல, நேற்றுக்கு நடந்த பாடத்தை ரிவைஸ் பண்ணலாம் என்று சொல்லி ராமானுஜருக்கு ரிவிஷன் எடுத்தார். அப்பொழுது சனிக்கிழமையாக இருக்கலாம். ராமானுஜர் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறார் குருதேவருக்கு. தலையில் ராமானுஜர் எண்ணெய் தேய்க்கிறார். அப்போ குருதேவர் இந்த பாடத்தை ரிவைஸ் பண்ணுறார். ஸ்டூடெண்ட்டுகள் கேட்குறாங்க. அவங்களே படிக்க சொல்லி ரிவிஷன் கொடுக்குறார். அப்போது கப்பியாசம் புண்டரீகம் என்று வந்தவாறே அந்த பிள்ளைகள் புண்டரீகம் போன்ற கண்கள் என்று சொல்லி கப்பியாசம் என்பதை சொல்லும் பொழுது கொஞ்சம் மென்று விழுங்கின. ஏண்டா மறந்து போயிட்டீங்களா? நேற்று தான் சொன்னேனே, அந்த பொருளை சொல்லக்கூடாதா என்று யாதவ பிரகாசர் கேட்டார். என்ன பொருள்? இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லியிருக்கார்? முதல் நாள், இறைவனுடைய கண்கள் தாமரை போன்று. எத்தகைய தாமரை போன்று? கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் அதனுடைய பின்பகுதி, குரங்கின் பின்பகுதி போன்று சிவந்த தாமரை போன்ற கண்கள். அந்த குழந்தைகளுக்கே அது டைஜஸ்ட் பண்ண முடியல, அருவறுத்துடுது, ஜீரணிக்க முடியல. இறைவனுடைய கண்ணை சொல்லும் பொழுதும் தாமரை போன்ற கண்கள் என்றால் மங்களமாக இருக்குது. ஆனால் குரங்கின் குதம் போன்று, குரங்கின் பின்பகுதி போன்று என்று சொல்லும் பொழுது அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அந்த குழந்தைகள் இப்படி கூட ஒரு வேதம் வர்ணிக்குமா என்று தவித்தன. குருதேவற்றை எதிர்த்து சொல்ல முடியலை. அதனால் குழந்தைகள் இப்போ மென்று விழுங்கித்து புரியாத திருப்பி சொல்கிறது கஷ்டம். ஆனால் குருதேவர் சொல்கிறார், அதான்டா தாமரை
சிவந்த தாமரை எப்படி போல குரங்கின் பின்பகுதி போன்று சிவந்த அப்படின்னு எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்காரே குருதேவருக்கு ராமானுஜர் திடுக்குன்னு திடுக்கிட்டு போயிட்டார். வேதம் இப்படி ஒரு அர்த்தம் மறுபடியான சொல்லை சொல்லுமா? ஆகையினால இப்பொழுது புரியறதா வேதம் எப்படி துர்நாற்றத்தோடு இருக்கும்னு. அப்புறம் ராமானுஜருக்கு அழகான பொருள் காண்பித்தார். குருதேவருக்கே எடுத்து சொன்னார். கபி என்றால் கதிரவன் என்று பொருள். தண்ணீரை பருகுவன் கபி. கம் என்றால் தண்ணீர். தண்ணீரை பருகுவனுக்கு கபி என்று பெயர். சூரியன் தன்னுடைய கிரணங்களினாலே தண்ணீரை உறிஞ்சு கொள்கிறான். பின்னாடி மழையாக பொழிகிறான் மேகங்கள் மூலம். ஆகையினால சூரியனுக்கே கப்பி என்று பெயர் பொருந்தும். அவனாலே மலர்த்தப்பட்ட தாமரை கப்பியாசம். அப்படி கதிரவன் கிரணங்கள் பட்டு மலர்ந்த கவர்ச்சி மிகுந்த தாமரை போன்ற கண்கள் என்று இந்த பகுதிக்கு அர்த்தம் சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கும் என்று ராமானுஜர் எடுத்து காட்டினார். அன்பர்களே, இது வேதத்துடைய துர்நாற்றத்தை போக்கி நல்ல வாசனை கொடுக்க வந்தது. இது ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. சங்கர விஜயத்திலே ஒரு வரலாறு சொல்கிறார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர் யாத்திரையாக போகிறார், விஜய யாத்திரை. தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகிறார். பொதுவாக தெற்கிருந்து வடக்கு நோக்கி போனால் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு சம்பிரதாயம். தென்னகத்திலே கேரளத்திலே தோன்றிய சங்கர பகவத்பாதர்கள் வடக்கு நோக்கி உத்தரத்தக அபிப்பிராயி என்று வடக்கு நோக்கி யாத்திரை செய்கிறார். அப்பொழுது ஆந்திர பகுதியிலே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒரு ஊருக்குள்ளே நுழையிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவரை கண்டவுடனே நாய் போல லோல் என்று குலைத்து கொண்டு வரவேற்றார்கள். அவர்கள் தோளிலே நாய் போன்ற சின்னம் பொறித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள்லாம் நாயடியார்கள், நாயடியேன் என்று ஆழ்வார்கள் பாடுவதுண்டு, நாய் போன்ற அடியேன் என்று. இவர்கள் தங்களை நாய்க்கு அடியர்கள், நாயடியர்கள் என்று சொன்னார்கள். என்னப்பா இது விசித்திரமாக இருக்குது, நாயை வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இது எங்கிருந்து வந்தது என்று சங்கர பகவத்பாதர்கள் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, வேதத்தில் நாம ஸ்வப்யகா என்று வருகிறது, நாய்களுக்கு வணக்கம் என்று வருகிறது, அது நீங்கள் கேட்டதில்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாய்களை வணங்குவது நல்லது. வேதத்தினுடைய சம்பிரதாயத்துப்படி நாய் மதம் வச்சுருக்கோம். நாங்கள்லாம் நாயை வணங்குறோம். நீரும் நாயை வணங்கும். ஏன்னு கேட்டால் இந்த துறவிகளில் துறவரம் மூடிட்டு அப்புறம் ஊர்வம் பிடிக்கிற துறவிகளுக்கு அருண்முகர்கள்னு பெயர். வேதத்திலே உள்ள பிரணவம் தவிர மற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு வம்படித்தார்களானால் அந்த துறவிகளுக்கு அருண்முகர்கள் என்பதாக பெயராம். அந்த அருண்முகர்களை இந்திரன் ஒரு தங்கிட்ட இருக்கிற நாய்க்கு கொடுக்குறான். அவர்களை அது கடித்து சாப்பிடுகிறது என்றெல்லாம் வேதத்தில் வருது. அதனால் இப்பொழுதே நாயை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வச்சுட்டா அந்த இந்திரனுடைய நாய் உங்களை ஒன்றும் பண்ணாது இல்லையா அப்படின்னு இவருக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்களாம். அப்புறம் வரப்பா நாயில் இருக்கான் இறைவன் சொன்னால் என்னன்னு புரிஞ்சுக்காம நீங்கள் இப்படி நாய் மாதிரி லொல்னு குலைச்சிருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க, இது வேதத்துக்கு துர்நாற்றம்னு சொல்லி சரியான பொருளை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை திருப்தி பண்ணி கொண்டார் என்பதாக சங்கர விஜயத்திலே ஒரு வரலாறு உண்டு. அன்பர்களை இப்படி வேதத்துக்கு தவறான பொருள்கள் சொல்வது தான் வேதத்துக்கு துர்நாற்றம். நல்ல அப்படி துர்நாற்றம் வராமல் வேதத்துக்கு சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே மாதிரி சமயத்தில் பொருத்தமான பொருளை சொல்கிறார்களே, அது லக்ஷ்மி தேவியின் அருள் இல்லாமல் முடியாதாம். ராமானுஜருக்கோ லக்ஷ்மி தேவியின் அருள் இருந்ததுனால சூடி கொடுத்தவள் தொல்லர்களால் வாழ்கின்ற வள்ளல், பூமன்னு பாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்தவன் என்றெல்லாம் சொல்லும்படி லக்ஷ்மி தேவியின் தொடர்பு இருந்து அந்த லக்ஷ்மி தேவியின் விசேஷமான கடாட்சம் இருந்ததுனால ராமானுஜர் வேதத்துக்கு அருவருக்கத்தக்க அர்த்தங்கள் சொல்லாமல் அழகான தெளிவான பொருத்தமான எல்லா வேதங்களுக்கும் முரண்படாதான பொருள்களை எடுத்து சொல்லக்கூடிய திறமை பெற்றிருந்தார். இப்படி திறமை பெற்றிருந்த கற்றவர்கள் உண்டே, இவர்களுக்குத்தான் வித்வான்கள் என்று பெயர். இந்த வித்வான்கள் லக்ஷ்மி தேவியிடம் மிகவும் பக்தியோடு இருப்பார்கள். தாங்கள் இப்படி உள்ளபடி உணர்ந்து வேதத்துக்கு பொருள் சொல்ல தங்களுக்கு உதவக்கூடிய லக்ஷ்மி தேவிகிட்ட ரொம்ப பக்தியோடு இவர்கள் இருப்பதினாலே லக்ஷ்மி தேவிக்கு வித்வத் பிரியா என்பதாக ஒரு திருநாமம். வித்வான்கள் என்று சொன்னால் படித்தவர்கள் தானே பொருள். நீ வேதம் படித்தவன்னு சொல்கிறியே அப்படின்னு ஐயப்பட வேண்டாம். வித்யை என்று சொன்னால் வேத வித்யைக்கு தான் வித்யை என்று பெயர். எல்லா வித்யைகளும் எல்லா கல்விகளும் அதிலிருந்து முளைத்து விரிந்து வந்தவை. ஆகையினால ஆதியாக இருக்கிற வித்யின் வடிவமே வேதம். அந்த வேதத்தை நன்கு உணர்ந்தவர்களே வித்வான்கள். அப்பேற்பட்ட வித்வான்கள் உண்டு.
அவர்களுக்கு லக்ஷ்மியின் பெருமை தெரியும். அவள் கடாட்சம் இல்லை என்றால் வேதத்திற்கு சரியான பொருள் சொல்ல இல்லாத போயிடும். அவளுக்கு, அந்த வித்வான்களுக்கு அவள் மீது அவ்வளவு பிரீத்தி, அன்பு, பக்தி. நமது திருவல்லிக்கேணியிலே, சென்னை மாநகரத்திலே வேதமே வடிவாக வேதவல்லி என்கிற திருநாமத்துடன் லக்ஷ்மி தேவி காட்சி தருகிறாள். அதனால் அப்பேற்பட்ட அறிவாளிகளுக்கெல்லாம் தெய்வமாக அவர்கள் வணங்கி வழிபடக்கூடியவளாக வேதவல்லி திகழ்கிறாள். இந்த அடிப்படையில் லக்ஷ்மி தேவிக்கு வித்வத் பிரியா என்கிற இந்த 299வது திருநாமம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன விளக்கமெல்லாம் நெஞ்சிலே பதித்து வைத்துக்கொள்ள வாய்ப்பாக ஒரு சிறிய ஸ்லோகத்தின் மூலம் காட்டுகிறேன். நீங்கள் அந்த ஸ்லோகத்தை திரையிலே பார்த்து கொள்ளுங்கள். சாஸ்திரஜ்ஞைகி பிரீதிபூர்ணேன சேதசா ஸ்தூயத்தே யதா பரமேதி ரமா தஸ்மாத் நாம்னா வித்வத் பிரியா ஏததே. விளக்கம்: கற்றோருக்கு பிரியமானவள். கற்றோர்கள் என்றால் வேதம் கற்றவர்கள். அப்படி வேதம் பயின்றவர்களுக்கு வேதத்துக்கு உரிய பொருளை அவர்கள் சொல்லக்கூடிய திறமையை தரக்கூடியவளாகினால் அவர்கள் அன்புடன் இவளை வழிபடுகிறார்கள், வேதவல்லியை வழிபடுகிறார்கள். அப்பேற்பட்ட வேதவல்லி தாயார் வேதத்தை, வேதத்தின் வீழ்மிய பொருளை என்று திருமங்கையாழ்வார் பாடல். வேதத்தை உணர்ந்தால் மட்டும் போதாது, வேதத்தை மனப்பாடமாக சொல்பவர்கள் பலரை பார்க்கிறோம். 500 பக்கம் 400 பக்கங்கள் மனப்பாடமாக தவறாமல் தூக்கத்தில் கூட பிறழாமல் சொல்லக்கூடியவங்க உண்டு. இப்பொழுது அகோபியர் மடத்திலே 46ஆம் பட்டத்தில் எழுந்தளிக்கக்கூடிய சிவன் ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகன் என்பவரை பற்றி அவருடைய இளமையிலே பழகியவரிடம் சொன்னார். ருக்வேதத்தில் அப்படிப்பட்ட திறமை அவருக்கு. ஆகையினால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தப்பாக சொல்ல மாட்டார். அவ்வளவு தூரம் ருக்வேதத்தில் பயிற்சி வென்றவர்னு. எங்கே என்னுடன் சேர்ந்து வேதவல்லி தாயாரை பக்தியுடன் நினைத்து கொண்டு இந்த திருமந்திரத்தை ஜெபியுங்கள். வித்வத் பிரியாயை நமஹா. நன்றி, வணக்கம்.